ஒரு முறை வந்து யசோதா மையா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேர்லாம் வந்து கூட அசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அ நெறைய ஏதேதோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங்லாம் வேற நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து கிருஷ்ணா வராரு. வந்துட்டு "யசோதா மையா, யசோதா மையா என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? எதுக்கு இவ்ளோ சமைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. "ஏய் நம்மலாம் வெளிய போறோம்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்க போறோம்? எங்க போறோம்? எங்க போறோம்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் எல்லாம் என்ன ஒரே ட்ரை ஐட்டம்ஸா இருக்கு. ஆ அ எல்லாமே இதா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. ஆமா. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் போறோம் இல்லையா? எல்லாம் ட்ரையா இருந்தா தான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாம நல்லா இருக்கும். அதனால வந்து அந்த மாரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க போறீங்க? ரொம்ப நாளைக்கு எங்க போறோம் நம்ம? எங்க போறோம் நம்ம? அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கேட்கிறாரு. ஐயோ! இது அதுன்னு கேட்டுட்டே இருக்காதடா. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். அப்பா கிட்ட போய் கேளு. அப்பா உனக்கு எல்லாம் சொல்லுவாரு. நம்ம என்ன எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னதும், உடனே வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து கிருஷ்ணா போறாரு. பாபா, பாபா, நந்த பாபா, நந்த பாபா, எங்க போறோம்? நம்ம எங்க போறோம்? அம்மா சொல்றாங்க, நம்ம எல்லாம் எங்கேயோ போறோமாமே அப்டின்னதும், ஆமாண்டா கண்ணா, நம்ம வந்து கங்காக்கு போப்போறோம். கங்கையில போய் குளிச்சுட்டு வர போப்போறோம். கங்கைக்கா? எதுக்குப்பா? எதுக்குப்பா கங்கைக்கெல்லாம் போணும்? அப்டின்னு சொல்லி கேட்டதும், இந்த மாரி நம்மளுடைய அ நம்ம வில்லேஜ்க்கு வந்து நேத்து இவரு வந்திருந்தார். ரிஷி வந்திருந்தாரு. ஒரு ரிஷி. அவர் எல்லா இடத்தையும் யாத்ரா போயிட்டு வந்திருந்தாரு. அவரு வந்து ஒரு ஸ்டோரி சொன்னாரு. அந்த ஸ்டோரி அவரு அவரு நேர்லயே பார்த்த ஒரு இன்சிடென்ட் சொன்னாரு அப்டின்னதும், "என்ன பார்த்தாருப்பா? என்னப்பா நடந்துச்சு? என்ன நடந்துச்சு?" அப்டின்னதும், அந்த ரிஷி வந்து கங்கையில வந்து ஒரு நாள் வந்து குளிச்சுட்டே இருந்தாராம் சாயந்தரம். அப்ப வந்து ஒரு கருடன், நம்ம விஷ்ணுவோட வாகனம் இருக்கு இல்லையா? கருடா. அது வந்து அப்படியே வந்து ஒரு பாம்ப வந்து தூக்கிக்கிச்சாம். தூக்கிட்டு அப்படியே போகும்போது அது வந்து நான் வெஜிடேரியன் தான் கருடா. அது வந்து பாம்ப தூக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும்போது, அந்த பாம்போட வாலோட நுனி இருக்கு இல்லையா? அது வந்து அந்த கங்கையில அப்படியே பட்டுட்டே போச்சாம். பட்டதும் அந்த அடுத்த செகண்டே என்ன ஆச்சு பார்த்தோம்னா, அந்த பாம்புக்கு வந்து அப்படியே வந்து உருவமே மாறிடுச்சாம். 4 கை அந்த விஷ்ணு ரூபம் இருக்கு இல்லையா? அந்த வைகுண்டவாசி அவங்களுடைய அவங்களுடைய உருவம் மாரியே ஆயிட்டு அவங்களுடைய இது 4 கரங்கள் உள்ள வைகுண்டவாசி மாரி ஆயிட்டு, அந்த கருடன் வந்து வச்சுட்டு அவர வந்து அப்படியே வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களாம். சோ வந்து நம்மளும் வந்துட்டு அந்த கங்கையில போய் குளிச்சுட்டு வந்தோம்னா, நமக்கு வந்து கண்டிப்பா நம்மளுக்கும் வைகுண்ட பிராப்தம் கிடைக்கும். அதனால வந்து நம்ம எல்லாரும் வந்து இப்ப வந்து கிளம்ப போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா வந்து பிரஜவாசிகளுக்கு வந்து வைகுண்டத்துக்கு மேலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு கிருஷ்ணா தான் லைஃப் எல்லாமே. அவங்களோட உயிரே வந்து கிருஷ்ணா தான். பட் இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஒரு லீலா. அவங்க வந்து ஒரு கிரகஸ்தர்கள். ஒரு கிரகஸ்தர்கள்லாம் வந்து எப்படி வந்து அ இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் எப்படி வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறாங்க. அதனால வந்து அவங்க வந்து வெளிப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாராயணர வொர்ஷிப் பண்ணுவாங்க. உள்ள அவங்களுக்கு எப்பவுமே கிருஷ்ணா தான். அவங்களுக்கு எல்லாமே கிருஷ்ணா தான். பட் அவங்க வந்து வெளிப்புறமா பார்த்தீங்கன்னா, லார்ட் நாராயணாவ வந்து வொர்ஷிப் பண்ணுவாங்க. சோ வந்து நம்ம எல்லாரும் வந்து கங்கையில போய் குளிச்சுட்டு வரப்போறோம். கிளம்பலாம். அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். அதுக்கு தான் அம்மா நெறைய ஐட்டம்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரை ஐட்டம்ஸ் அப்டின்ட்டு. அதுக்கு எதுக்குப்பா ட்ரை ஐட்டம்ஸ்? அது அத்தன நாள்லாம் ஆகாதே. "தோ தானே இருக்கு கங்கா. அங்க போய் குளிச்சுட்டு வந்துரலாமே" அப்டின்னு. "இல்ல கண்ணா, அது ரொம்ப தூரம் இருக்கு. ரொம்ப நாள் ஆகும்" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, நம்ம விருந்தாவனத்திலேயே கோவர்தன் பக்கத்திலேயே இருக்கு" அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. என்னது கோவர்தன்லயா? என்னடா கண்ணா சொல்ற? அது மாரிலாம் சொல்லக்கூடாதுடா செல்லம். எவ்வளவு நம்ம பிருந்தாவனத்துலலாம் கங்காலாம் கிடையாதும்மா. அது ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல பாபா, இல்ல, இல்ல. நீங்க வாங்களேன் நான் காட்டுறேன் வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்த பாபாவுடைய கைய புடிச்சுட்டு இழுக்குறாரு கிருஷ்ணா. "வாங்க, வாங்க போலாம் வாங்க. கோவர்தனுக்கு போலாம் வாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆம் கோ நந்த மகாராஜோடைய மீசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் அண்ட் பெப்பர் மாரி இருக்கும். அப்படியே கருப்பும் வெள்ளையும் கலந்தா மாரி இருக்கும் அவரோட முடி. ஆ கிருஷ்ணா வந்து லேட்டா தான் பொறந்தாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப வயசான பிறகு தான் வந்து கிருஷ்ணா வந்து பொறந்தாரு. அதனால வந்து ஆக்சுவலா இவங்க 2 பேரையும் பார்த்தோம்னா வந்துட்டு அப்பா, பையன் மாரி இருக்க மாட்டாங்க. தாத்தா, பேரன் அந்த மாரி தான் இருப்பாங்க. அப்பா, பையன விட இந்த தாத்தா, பேரன் அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். சோ வந்து அப்படியே வந்துட்டு கிருஷ்ணா வந்து "வாங்க பாபா, வாங்க, வாங்க" அப்படின்னு அந்த நந்தலாலா வந்து நந்த பாபாவோடைய கைய புடிச்சு இழுத்து கூட்டிட்டு போறாரு. கோவர்தனுக்கு போறாங்க எல்லாரும் வந்து கூட சேர்ந்து போறாங்க. எப்பவுமே வந்து கோபியர்கள்லாம் வந்து கிருஷ்ணா எதனா சொன்னாங்கன்னா, எதிர்த்து சொல்லுவாங்க. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த வேலை தான். இந்த மாரி தான் பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த வாட்டி கோபிஸ்லாம் வந்து, ஆமா, ஆமா இருக்குதான். நீங்க போங்க அவனோட போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து
நந்த பாபாவை கூட்டிட்டு கிருஷ்ணா வந்து கோவர்தன் கிட்ட வராரு. வந்துட்டு காட்டுறாரு. அதோ பாருங்க நந்த பாபா, அதோ அதுதான் கங்கா அப்படின்னு சொல்றாரு. கிருஷ்ணா, நம்ம விருந்தாவனத்துல நிறைய குளம் இருக்கு, ஏரி இருக்கு, இந்த மாதிரி நதிகள்லாம் இருக்கு கண்ணா. இதுதான் கங்கான்னு எப்படிமா சொல்ற அப்படின்னு சொல்லி, இங்கெல்லாம் விருந்தாவனத்துல எல்லாம் கங்கா இல்லம்மா அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா, இது கங்கா தான்ப்பா இது. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, கங்காமயி கங்காமயி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டதும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த மக்கரா, அந்த முதலை அது மேல வந்து கங்கா மாதா உட்கார்ந்து அப்படியே வராங்க. வந்து அப்படியே வந்து காட்சி கொடுக்குறாங்க. கொடுத்ததும் பிரஜவாசிகளுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஆமா, கிருஷ்ணா சொல்றது கரெக்ட் தான், கங்காமையா இங்கேதான் இருக்காங்க. இந்த நதி வந்து கங்கையா நமக்கு இத்தனை நாள் தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கூடி அந்த அங்கேயே வந்துட்டு எல்லாரும் வந்து குடிச்சிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி எல்லாரும் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. சோ இந்த கங்கா வந்து மானசி கங்கா, ரியல் கங்கா இருக்கு. இது ரெண்டுத்துல எது ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பார்த்தோம்னா மானசி கங்கா தான் ரொம்ப பவர்ஃபுல். அந்த கங்கா எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாமன அவதார் இல்லையா, வாமன அவதார் வந்தார் இல்லையா, குள்ள பிராமணரா வந்து பலி மகாராஜ் கிட்ட வந்து 3 அடி லேண்ட் கேட்பாரு. அப்ப வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு என்ன ஆவாரு, ரொம்ப பெருசா ஹைட் ஆயிடுவாரு. ஹைட் ஆயிட்டு எல்லாத்தையும் அளப்பாரு. அப்போ வந்து அவரோட 2வது ஸ்டெப், அந்த இது ஸ்டெப் வைக்கும் போது என்ன ஆகும்னா, அவருடைய கால் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வைகுண்ட லோகத்துல அவருடைய சும்மா கட்டவரல் அது போயிட்டு அந்த வைகுண்ட லோகத்தை தொட்டதும் அங்க இருக்கிற ஒரு சின்ன ஓட்டை விழுந்து அங்க இருக்கிற கங்காமா தான் வந்து பூமிக்கு வராங்க. அது வந்து ரொம்ப ஃபோர்ஸா வரும். அப்படியே பில்லர் சைஸ்ல வருவாங்க. பெரிய அப்படியே நேரா வந்து எர்த்துல விழுந்தாங்கன்னா, எர்த் வந்து 2ஆ பொளந்துக்கும். நம்ம லார்டு சிவா இருக்கார் இல்லையா, சிவபெருமான் ரொம்ப கருணை வாய்ந்தவர். இவ்ளோ ஃபோர்ஸா வந்து இவ்ளோ பெருசா வந்து விழுந்ததுன்னா, எர்த் வந்து மக்கள்லாம் வந்து இதாயிடுவாங்களேன்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்றாரு, அவருடைய தலைமுடியில அவரு தலைமுடியில வந்து அத தாங்கி புடிச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அதோட ஃபோர்ஸ் கம்மி பண்ணி, அதுக்கப்புறம் தான் வந்து எர்த்துக்கு வந்து அனுப்புறாரு அவரு. சோ வந்து அந்த மாரி வந்ததுதான் வந்து கங்கா. நம்ம நார்த்ல இருக்கிற கங்கா. அது வந்து நம்ம வந்து எல்லா பாவங்களும் போயிடும். நம்ம என்ன என்ன பாவம் பண்ணியிருந்தாலும், எல்லாருமே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, போய் கங்கையில போய் குளிச்சுட்டு வந்துருவாங்க. ஏன்னா நம்ம நெறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம். சோ வந்து எப்படியாச்சும் வந்து ஒரு முறையாவது போய் கங்கையில குளிச்சுட்டு வந்துட்டோம்னா, நம்ம பாவங்கள்ல அதுதான் பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவாங்க. அந்த மாரி வந்து எல்லா பாவத்தையும் போக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா, கங்கா. ஆனா பிருந்தாவனத்துல இருக்கிற மானசி கங்கா பாத்தீங்கன்னா, சாக்ஷாத் கிருஷ்ண பகவானுடைய அப்படியே மனசுல இருந்து டைரக்டா வந்தது. அதுவும் விரஜத்துல வந்து பிருந்தாவனத்துல வந்து வந்திருக்கு. அது வந்து வாமன அவதார், கிருஷ்ணருடைய அவதாரம். அவருடைய அம்சம். வாமனர் வந்து கிருஷ்ணருடைய ஒரு அம்சம். பாகவதம்ல சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். கிருஷ்ணர் தான் வந்து ஸ்வயம் பகவான். அவர்கிட்ட இருந்து தான் எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து அவர்கிட்ட இருந்து வந்த அம்சம், அவருடைய கால் சின்ன ஒரு டிராப் பட்டு சிவபெருமான் தொட்டு வந்த கங்கைக்கு எல்லா பாவத்தையும் போக்கக்கூடிய நன்மை அவ்வளவு பவர் இருக்கு அதுக்கு. பட் அதை விட ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா அந்த அவதாரம் வர ஒரிஜினலே இவர்தான். இவரோட மனசுல இருந்து டைரக்டா வந்திருக்கு அந்த கங்கா. அப்போ அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நம்மளுடைய பாவங்களும் போயிடும். பிளஸ் ராதா கிருஷ்ணா மேல பிரஜ பக்தி வரும். இந்த மானசி கங்கால யார் வந்து குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு ராதா கிருஷ்ணா மேல பிரஜ பக்தி வரும். சோ ரொம்ப 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 பவர்ஃபுல். அந்த கங்காவோட பிருந்தாவனத்துல இருக்கிற கங்கா வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மானசி கங்கா கி ஜெய். கோவர்தன் பரிக்ரமா கி ஜெய். பிருந்தாவனத்தை இந்த உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய ஸ்ரீல பிரபுபாதி கி ஜெய்.